உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் பலர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க. கிளைமாக்ஸ் சண்டை தானங்க எடுப்பீங்க, என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்க? அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரண படுக்கையில படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்க அப்பாவால முடியும்னு காட்டிருப்பாப்ல. அடுத்துக்கிட்டு கையில ஒரு கோப்பை வச்சு வாழ்விய மாயம் நாடகம் விடும் நேரம்தான் உச்ச காட்சி. ஐய அதோட கதை அப்படி இருக்கும் படம். நீங்க என்ன எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில போட்ட தவறாம பாருங்க. அப்ப யாரு கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும். வாலி எழுதியிருப்பாரு, அதெல்லாம் புலமை பத்தி எழுதியிருப்பாரு. அதுக்கு மேல ஒரு அப்பன் எழுதியிருப்பான், அதான் எங்க அப்பன் கங்கை மரன். தந்தன தந்தன தாளம் வரும் புதுராகம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். அப்பெல்லாம் நாங்க படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதுல வரும் அப்படின்னா கேள்ற அந்த பாட்டை கேட்டா வரும்டா. கிராமத்து மண் வாசனையை தாண்டிய கிராமத்து மக்களின் மனதை பேசிய இயக்குனர் நடிகர் நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மயிலாஞ்சி திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மதிப்புமிக்க அனைவருக்கும், அரங்கிலே நிறைத்தமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள், செய்தியின் தூதுவர்களாக இருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். படத்தின் தயாரிப்பாளர் என் அன்பிற்கினிய அர்ஜுனன் அவர்கள், ஒரு மனநல மருத்துவர். இங்கே நம்ம ஒருவரை சந்தித்தால் நல்லா இருக்கீங்களா, உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றுதான் விசாரிக்கிறோம். ஆனால் மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் மனம் சரியாகவில்லை என்றால் அது பயனற்று போகும். அதனால் மருத்துவத்திலும் மிக மகத்தான மருத்துவம் மனநல மருத்துவம் தான் என்பதை அது பாதிப்புக்கு ஆளானவர்களுக்கு தான் தெரியும். அந்த மனநலத்தை சரி செய்கிற மருத்துவர், இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவை என்பதை மறந்து மிக அதிகமாக லாபம் குவிக்கிற ஒரு தொழிலாக மாறி இருப்பது ஒரு கொடுமை. அதை கடந்து எல்லோரும் குறிப்பிட்டது போல ராஜபாளையத்தில் அவர் பிறந்த ஊரிலேயே இருந்து தன் மண்ணின் மக்களுக்காக தன் கல்வி பயன்பட வேண்டும் என்று பணத்தை பெரிது பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தயாரிப்பாளர் அர்ஜுனன் அவர்கள். அவர் இந்த படத்தை தயாரிப்பது பெரிய மகிழ்ச்சி. அதிலும் என்னுடைய தம்பி அஜயன் பாலா. ஒரு மனிதர் சிலரை சந்தித்திருப்பார், சிலரை சந்தித்திருக்க மாட்டார். ஆனால் என் தம்பி அஜய் திரையுலகில் இருக்கிற எல்லா சிறந்த படைப்பாளர்களையும் எல்லா சிறந்த மனிதர்களையும் சந்தித்திருப்பான். கேரளா போன்ற மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். இங்கே வாசகன் நாயர், டி தாமோதரன் போன்றவர்கள் அவர்கள் எழுத்தை படித்து அந்த கதையை வாங்கி கொண்டு பிறகுதான் இயக்குனர் கதாநாயகன் தேர்வு நடக்கும். இங்க அப்படி இல்லை. அஜய் ஒரு சிறந்த எழுத்தாளன். அவருடைய எழுத்தை எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் நான் அவருடைய எழுத்தினுடைய ரசிகன், வாசிப்பாளன். பல சமயங்களில் எனக்கு நிறைய புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் குறைவாக இருக்கனால சுருக்கமாக எழுதியிருப்பான். மார்க்ஸ்னா சுருக்கம், லெலின்னா சுருக்கம், சேகுவரானா சுருக்கம், அந்த அம்பேத்கர்னா சுருக்கமாக எழுதியிருப்பான். தொடராக ஆனந்தவுடன் எழுதி கொண்டு வந்தான். இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து அஜய் அந்த அம்பேத்கரை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிடு, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அது ஒரு 150-200 பக்கத்துக்குள்ள அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு மொத்த வாழ்க்கையும் தேடி படிக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர், இதுதான் மார்க்ஸ், இதுதான் லெனின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது என் தம்பி அஜயன் பாலாவில் எழுத்தை படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். எழுத்தென்றால் சும்மா
படிக்கும்போது ஏன்டா இந்த புத்தகத்தை புரட்டணும்னு வைக்க மாட்டான். நீங்கள் புரட்டினீங்கன்னா இறுதி அட்டையை கீழே சாய்க்கிறவரை அவ்வளவு ஈர்ப்போட படிக்கிற மாதிரி எழுதுவான். அவ்வளவு ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜயன் பாலா. அவன் படைப்பாளியா வருவது. என் தம்பி வெற்றிமாறன்னா திரைக்கதை எல்லாரும் சிறப்பா கதையை நல்லா சொல்வார்கள். அது கற்பனையில சொல்லிடலாம், அதற்கு ஒன்றும் இல்லை. திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு. ஆனால் ஒரு எழுத்தாளன்கிறவனுடைய பணி மிகச்சிறப்பு. அதில் உங்களுக்கு தெரியும், இலக்கியம் பொய் பேசலாம், புராணம் இதிகாசம் எல்லாம் பொய் பேசலாம், வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும். அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாளி தான் என் தம்பி அஜயன் பாலா. தம்பி வெற்றிமாறன் அவர்கள் புதினங்களை, அதாவது நாவல், அதெல்லாம் எடுத்து பதிவு செய்வார். படமா கொண்டு வந்திருக்காரு. அப்பா பாலமேந்திரா எடுத்திருக்காங்க, அப்பா மகேந்திரன்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்பதான் இந்த தலைமுறையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனா வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதன்முறை. தம்பி அஜய் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். ஆனால் என்னன்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு, இங்கே குறிப்பிட்ட எல்லோரும் சொன்னது மாதிரி. இருந்தாலும் பரவாயில்லை. தென்னை 10 வருஷத்துல 5 வருஷத்துல இப்பெல்லாம் 3 வருஷத்துல பலன் தர தென்னைலாம் இருக்கு. ஆனால் அதனுடைய ஆயுள் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் தான். ஆனால் பனை அப்படி அல்ல. இந்த தலைமுறையில் நாம் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது. நீ பனைமரை போல உறுதியாக நிற்கிற மரமாக, நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு. அதுவே பெரிய வரம் தான். அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் என்னுடைய தம்பி செழியன், அஜய் போல அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன், படைப்பாளி, ஓவியன். அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும், அவ்வளவு அழகாக கையெழுத்து இருக்கும். என் உடன் பிறந்தவன். நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்றுதான் சொல்லணும். இசையை முறையாக பயின்றவர். தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர். எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல். சிலருக்கு அது தெரியும், இது கொஞ்சம் தெரியும், இது கொஞ்சம் தெரியுங்கிறது இல்லை, ஆழ தெரியும், ஆய்ந்து அறிந்தவர் என்பது ரொம்ப அறிவு. அதுல என் தம்பி செழியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன். அதாவது கலைஞன்னா முழுமையான கலைஞன். எந்த துறையை எடுத்தாலும் இசை வாசிப்பார், பாடுவார், கவிதை எழுதுவார், சிறுகதை எழுதுவார், கட்டுரை எழுதுவார், அழகாக ஒளிப்படம் எடுப்பார். இப்போது திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக மாறி இருக்கிறார். என் மண்ணை சார்ந்த ஒரே நிலத்தின் மண்ணின் மக்கள் நானும், என் தம்பி பேரரசு எல்லாரும். அப்ப அங்கிருந்து என் வீட்டில் தான் இருந்து நாங்கள் அவர் ஒளிப்பதிவு மேதை பிசி ஸ்ரீராமிட்ட பணியாற்றி வந்தார். அப்போது என் தம்பி படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். என் வீட்டிலிருந்து தான் அங்கே அவர்களுக்கு பயிற்சிக்கு போவார். அப்போ என்னுடைய அருமை சகோதரர் பாலு எனக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் வேற படம் வந்தோன்னு போயிட்டார். பாதிக்கு மேலே என்னுடைய தம்பி செலியனை வச்சுத்தான் தம்பி படத்தை எடுத்து முடித்தேன். அது குறிப்பாக பாடல் காட்சி, உச்சகட்ட காட்சி எல்லாம் அவர்தான் செய்தார். அந்த படத்துல காலதாமதம்ங்கிறதே அவர்கிட்ட இருக்காது. பதிவை நீங்க காட்சியை சொல்லி முடிக்கிறதா, நான் தயாரா இருக்கேன், வர சொல்லுங்க, எடுத்துருவாப்ல. அது அப்படி ஒரு வேகமான ஒரு படைப்பாளி, சிறந்த கலைஞன். அவர் சிறந்த படைப்பாளி என்பதற்கு அவர் எடுத்து விருது பெற்ற டூலெட் படமே உங்களுக்கு சான்று. இன்னும் சிறந்த படைப்புகளை தர காத்திருக்கிற ஒரு படைப்பாளி என்னுடைய தம்பி. அவன் ஒரு மேதை, இவன் ஒரு மேதை. எப்படி ஆளுகள்லாம் சேர்ந்து இந்த படத்தை படத்தொகுப்பாளர் ஸ்ரீ பிரசாத் ஒரு மேதை, கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா ஒரு மேதை. சில மேதைகளினுடைய படைப்பா இருக்குது. என்னுடைய தம்பி இருக்காங்க, சிங்கம் பிள்ளைகள் நடிச்சிருக்கிறாரு. என்னை எங்க ஐயா சொக்கலிங்கம் இருக்கிற இதய நோய் மருத்துவர், பெரிய நிபுணர், உங்களுக்கு தெரியும். அவர் ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே போய் 100 வயது வாழ்வது எப்படி என்று நிறைய பேர் அரங்கத்தில் உட்கார வச்சு பாசிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு, எங்கள் எல்லாருக்கும் 110 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் 100 வயசு வாழ்றதுக்கு தான் மருத்துவம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. எப்படின்னு கேட்டோன்னே, எப்படி உங்களால் இவ்வளோ உற்சாகமாக 110 வயசு வரைக்கும் வாழ முடியுதுன்னா, முதலில் எங்களுடைய மொழி, அவர் சொன்னது எங்களுடைய மொழி, அதுக்கப்புறம் எங்களுடைய இயற்கையை நேசித்து இயற்கையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வது 2, 3வது மன மகிழ்ச்சி அப்படின்னு. என்னை சந்திக்கும் போதெல்லாம் நீ உன்னுடைய 100வது வயதில் தான் என்னிடத்தில் மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துவார். அவர் என்னிடத்தில் ஒன்று சொன்னார், சிமான், உனக்கிட்ட எல்லாருக்கும் உன்னுடைய பேச்சு கேட்டு தான் நானே உற்சாகம் அடைந்துக்கிறேன். உன்கிட்ட மொழி இருக்கு, என்கிட்ட மொழி இருக்கு, உன்கிட்ட இயற்கை இருக்கு, என்கிட்ட இருக்கு. ஆனால் நீ மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கணும், அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களான்னு நான் கேட்டேன்.
அவர் சொன்னார், இந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமாடா உனக்கு அப்படின்ட்டு. அப்போ அது அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு உலகத்தில் வேணும், அது என் தம்பி சிங்கம்புலி மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும். அவன் இருந்தான்னா நீங்கள் எந்த நோயும் வராது உங்களுக்கு. அப்படி ஒரு ஆள் விண்ணூர்தி நிலையத்தில் மதுரையில் நான் தனியாக அவன்கிட்ட எப்பவும் சிக்கிறது இல்லை, நாங்கள் கூட்டமாக தான் சிக்குவோம். அது குறிப்பாக நானும் என் தம்பி பாலாவும் தான் சிக்குவோம். அன்னைக்கு தனியாக விண்ணூர்தி நிலையத்தில் மாட்டிட்டேன். எல்லாரும் தூர இருப்பாங்க, வருவாங்க, படம் எடுப்பாங்க, நான் இருப்பேன். இதை பேச ஆரம்பித்தா நான் கண்ணு கலங்கி கண்ணீர் கொட்டுது, சிரித்து உருள்றேன், எங்கே சாகிறேன் அங்கே சாகிறேன். மொத்த விண்ணூர்தி நிலைமை என்னையே பார்க்குது, யாரை என்னடா ஆச்சு, என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு. அவ்வளவு நகைச்சுவையாக பேசக்கூடியவன். அவனோடு அவன் அருகில் இருந்தாலே பசியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு கலைஞன் அவன். அவனெல்லாம் பங்கேற்று இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. புதிதாக அறிமுகமாகியிருக்கிற தம்பி ஸ்ரீராம் கார்த்திக், கிரிசா குரூப், அவங்க படம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அருமையாக நடிப்பாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை படைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர்வி உதயகுமார், என் தம்பி எல் விஜய், நிறைய பேர் பெருமை மிக்க கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதில் என் தம்பி மீரா கதிரவன், அவன் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கான், வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது. இந்த நிலத்தை இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான், அது விரைவில் வர இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி தினகரன் அவர்கள், அவருடைய உடல் ஒழுங்கை போல அவர் பேச்சும் ஒரு அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது. ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா, அதனால எல்லாமே ஒழுங்கா இருக்கணும். இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது, என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள், ஏன்னால் இது என்னுடைய பேரன்பு. திரை உலகம்ங்கிறது என்னுடைய பேரன்பு. இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு வம்பு, அதில் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வேலையை. இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கையமரன், அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள். சில இது எங்கள் அப்பா நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும். இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் அவர். நீங்கள் வாழ்வே மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்கில் யாரும் சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த இசையை வழங்கியிருப்பாங்க. அது அந்த இசையை அந்த பாடலை நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில் பாடுவாங்க. வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடினா நினைச்சு பார்க்க முடியாது. அந்த நீலவான ஓடையில் அந்த பாட்டெல்லாம் அப்பா. அப்புறம் வாழ்வே மாயம் ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க. கிளைமாக்ஸ் சண்டை தானங்க எடுப்பீங்க, என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்க. அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரண படுக்கையில படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா, அது எங்க அப்பாவால முடியும்னு காட்டியிருப்பாப்ல. அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான். எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு, அப்புறம் ரெண்டாவது சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் பரபரப்பாக்கணும். அடுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பையை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரம்தான் உச்ச காட்சி. ஐய அதோட கதை அப்படி இருக்கும் படம். நீங்க வேணா எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாம பாருங்க. அப்ப யாரு கங்கையமரன்னு உங்களுக்கு தெரியும். பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு, நீங்க இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு, இதெல்லாம் புலமை பெற்று எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேல ஒரு அப்பன் எழுதியிருப்பான், அதான் எங்க அப்பன் கங்கையமரன். அப்படியே எழுதியிருப்பாரு நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, மண்ணில் இந்த காதலன்றி யாரும்பா. சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க எங்க பெரிய ஒரு பேரை. ஆனா எழுந்தது எங்க அப்பா. சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்க தந்தன தந்தன தாளம் வரும், புதுராகம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். அப்பெல்லாம் நாங்க படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதுல வரும் அப்படின்னா, கேள்ற அந்த பாட்டை கேட்டா வரும்டா. என்னங்கப்பா என்ன நீங்க நீங்க இப்ப அப்போதைக்கு இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி இந்த மெல்லிசை எழுத முடியும், கவிதைத்தனமாக எழுத முடியும். அந்த பகல் நிலவு படத்துல பூமாலையே இளந்தோல் சேரவ, நீங்க இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம், ஒவ்வொருத்தரா பேசி வருவோம். அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அந்த எழுதுனதுல அவ்வளவு கவிதை தனம் இருக்கும்.
அந்த மாதிரி பாடல்களை எல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்க. கரகாட்டக்காரன், கங்கை மரனா கரகாட்டக்காரன் படம் என்னென்னமோ நடிகர் நடிச்சு பார்த்தான், 1 வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முதல்ல நாங்கெல்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதெல்லாம் நினைக்கிறேன். அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை மரன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த மோகனை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள்ங்கிறதுனாலேயே, அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை. பூமி தன காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம பக்கத்து இருக்கையில உட்கார்ந்து இருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருவர் என்னுடைய அப்பா அது கங்கை மரன் அவர்கள், அண்ணன் ஆர் வி உதயகுமார். அவருடைய படங்கள் எல்லாம் நீங்க கிழக்கு வாசல், பொன்னுமணி, சின்ன கவுண்டரு, எஜமான் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான். திரையில் ஒரு கவிதை. அதுல வந்து பொன்னுமணியில அன்ப சுமந்து சுமந்து மொத்த படத்தையும் அந்த ரெண்டு நிமிஷம் பாடல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்பா இளையராஜாவும் அண்ணன் ஆர் வி உதயகுமாரும் அவ்வளவு பெரிய படைப்பாளிகள். என் தம்பி பேரரசுலாம் வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு படைப்பாளி. எல்லா மேதைகளும் இங்க இருக்கிறாங்க. இந்த விழாவிலே எனக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமா இருக்கிற ஒரு பெரிய இது என்னுடைய தாய். ரொம்ப நாளா நானும் என்னுடைய கையிலும் எங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்கு. அம்மாவை காணோம்னு எந்த பயல்கிட்ட கேட்டாலும் அம்மா அங்க இருக்காங்க. இதெல்லாம் இந்த பயலுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து எங்க அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியாளர்கள், குறிப்பா அஜய்க்கு என்னுடைய அன்பும் நன்றியும். என்னுடைய தாய் அகிலா, என்னுடைய அப்பா பாலுமகேந்திராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளவு நாளும் புகழும். நானும் என் தலைவனும் தமிழீழ மண்ணில் பேசிக் கொண்டிருக்கும் போது திரைத்துறை பற்றிய பேச்சு வந்தது. அப்ப அந்த நேரத்தில் போர் தான். ஆனாலும் அந்த தலைவன் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது, கலைஞர்களை போற்றுவது, விருந்து உபசரிப்பது, அதுல சின்ன குறையும் இல்லை. அப்ப நாங்க மரண வீட்டிலேயே வந்தாலும் காப்பி குடிப்போம், வந்து தேநீர் குடிப்போம். குடிச்சிட்டு போகும்போது சாப்பிட்டு போவோம் தான் சொல்லுவோம். சாவுக்கு வந்தவனே சாப்பிட்டு போவோம்னு சொல்ல பரம்பரை நாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேசி வந்தபோது என்னிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க, ஏன் பாலுமகேந்திரா மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்து அவர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு உரையாடல், ஒரு காட்சி, ஒரு பதிவு எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு படைப்பாளி. அவர் ரொம்ப பேசிட்டே இருந்தாரு. இப்போ பக்கத்துல இருந்து எங்க அண்ணன் பொட்டம்மான் வந்து, நீ கண்டுகதை, அது ஊர் பாசத்துல புகழ்றாருதான் கண்டுகதைன்னு சொல்றாருல. அப்படி ஒரு படைப்பாளி. எப்படியாவது அந்த நாட்டுக்கு என் அப்பாவை கொண்டு போயிடணும்னு பெருமுயற்சி எடுத்தாரு. நான் வந்து எங்க அப்பாட்ட பேசினேன், எனக்கு கடவுள் சீட்டு இல்லையடான்னாரு. இந்த அம்மாவை எப்படிடா கூட்டிட்டு போறேன், நான் உன்னை படகால அனுப்பிடுறேன், அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன். இப்ப சொல்லலாம்ல, ஒன்றும் இல்லை, படகால அனுப்பிடுறேன். அம்மாவை என்னடா நான் செய்யறது, நீ அம்மாவையும் கூட்டிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். நான் பத்திரமா வச்சுக்கிறேன், அவரை மட்டும் எனக்கு அனுப்பிடு அப்படின்னாப்ல. பெருமுயற்சி எடுத்தேன், அது சரியா வரல. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்க அறிஞ்சுக்கிறணும். தமிழ் திரை உலகில், இந்த தென்னிந்திய திரை உலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்தீங்கன்னா பரதன், மணிரத்னம், ஐயா மகேந்திரன், இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பாலுமகேந்திரா தான். அவர்கிட்ட இருந்துதான் இவங்க எப்படி உரையாடல் எழுதுவது, எப்படி காட்சி வைப்பது, நகர்த்துவது, எந்த இடத்தில் எப்படி காட்சி நகர்ந்தது எதுவுமே தெரியாது. அதை அவ்வளவு அழகா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த எல்லா படைப்பாளிகளுக்கும் முதல் படத்தில் இல்லை, எல்லா படத்துக்கும் இசையமைச்சது எங்கப்பா இளையராஜா தான். அப்படி ஒரு இது. இங்கே விழாவின் நாயகரை பற்றி நம்ம சொல்லணும். நாங்கள் வந்து இங்க எல்லாரும் பேசிட்டாங்க, நீங்க சிம்பனி செல்வன் கொடுத்துருக்கிறீங்க, அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை. அவர் தனியா ஒன்றும் சிம்பனி இசைக்க வேண்டியது இல்லை. அவருடைய ஒவ்வொரு பாடல்களினுடைய இசை கோர்ப்புமே மொத்தமாவே சிம்பனி தான். உங்களுக்கு ஐயம் இருந்தால் தளபதி படத்துல வரல, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாட்டை நீங்க வரிகளை எடுத்துக்கிட்டு அவர் இசை கோர்த்து அந்த இசையை தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போறது தனியா கண்ணை மூடி கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் சிம்பனி. அதனால அவர் செல்வன் இல்லை, நாங்க சொல்றோம் இசை ஞானியும் அல்ல, அவர் இசை இறைவன் தான் நாங்கள் சொல்றோம்.
ஏன்னா நீங்க இறைவனா என்னன்னா, நீங்க ஒரு நகைச்சுவை படம் எடுக்க வருவீங்க, அதுக்கு ஒரு இசையமைப்பாளர், சிலது இந்த திருள் படம்பாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, அடிதடி படம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இசை. இதுக்கு இந்த படத்துக்கு இவர் தான் இசையமைச்சா சரியா இருக்கும். இந்த படத்துக்கு நீங்க எங்க அப்பா மணிவண்ணன் எடுக்கிற குவா குவா படத்துக்கும் எடுப்பாரு, விடிஞ்சா கல்யாணத்துக்கு இசையமைப்பாரு, 100வது நாளுக்கு இசையமைப்பாரு, அதே மாதிரி கோபுரங்கள் சாய்வுதலுக்கு இசையமைப்பாரு. ரெண்டு எல்லாம் ஒரே இசையமைப்பாளர்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன் இறைவன்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அவன் நல்ல வந்தாலும் வாழ்த்துவாரு, கெட்ட வந்தாலும் வாழ்த்துவாரு, குழந்தைக்கும் வாழ்த்து, பெரியவங்களுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து, உயிரோட இருக்கவனுக்கும் வாழ்த்து, செத்தவனுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து. அது ஒரு அதனாலதான் அது இசை இறைவன். அது அதுல அதுக்கு கீழே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லாது. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைய படம் பார்க்க போகும்போது, அப்போ நான் வாழ வைப்பேன்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் பார்க்குறோம். அப்படி எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும் போது மொத்த பேரும் கைதட்டினா. அன்னைக்கு தான் பார்த்தேன், கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுதுன்னா, அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவொளி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு. இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் அது விழுந்திருக்கு. இளையராஜான்னு பேர் போட்டா கைதட்டினான். அதான் எங்க அண்ணன் அருவிதகுமார் சொன்ன, ஒரு பேரை போட்டா வியாபாரம் ஆயிரும். எடுத்தவொடனே கதாநாயகன் பேரை தான் போடுவாங்க. ஆனா இளையராஜாவின் இசையில்னு போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான். அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறைய இருக்கு, அதை நிறைய பேசியிருக்கேன், நேர குறைவா இருக்கு. ஆனால் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா என்னுடைய அன்பு தம்பி மு கலஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு படம். அந்த படம் கோயம்பேடு ரோகிணியில் திரையிட்டு இருந்தாங்க. நான் அப்போ கட்சிலாம் ஆரம்பிக்கல, அப்போ திரைத்துறையில் தான் இருக்கும். நாங்கள்லாம் போய் நண்பர்களோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஓடுது. அதில் அண்ணன் முரளி, எங்கள் அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க, தேவையானலாம் நடிச்சிருந்தாங்க. ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்தது. அப்போ படம் வரும்போது படம் போயிட்டு இருக்கு, காட்சியெல்லாம் போயிட்டு இருக்கு. அதில் முரளி அண்ணன் தேவையானியை திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதில் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை. அப்போ வண்டியில் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி, வண்டியில் காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்லை, நடன அசைவுகள் இல்லை, ஒன்றும் இல்லை. வண்டி ஒரு வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகி உட்கார வச்சுட்டு கதாநாயகன் பாட்டு பாடிட்டு வர்றாரு, அவ்வளோதான். அந்த பாட்டு அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதிலாலோலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச கொத்துதடி, தத்தளி அடிமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி, நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் தாளாட்டு, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று, தாளாட்டு தாவி வரும் தேனூற்று ஓம் பொழுது போகணும், எனக்கோ பொழப்ப பார்க்கணும், ஓம் பொழுது போகணும், எனக்கோ பொழப்ப பார்க்கணும், அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது. அது என்ன சொல்றாரு அந்த ராகத்துல, நெஞ்ச துவைக்கிற ராகம் இது, நெஞ்சத்துள் வைக்கிற ராகம் இது. அது நெஞ்ச துவைக்கவும் செய்யும், நெஞ்சுக்குள்ள வைக்கிற ராகம் இது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பாட்டுக்கு ஒண்ணுமில்ல, அந்த வண்டி இங்கிட்டும் போகுது, பாட்டை முடிச்சு நிறுத்தின உடனே மொத்த திரையரங்க இருந்துச்சு. இன்னும் ஒரு வர போடுறா ஒன்ஸ் மோர்னா பாருங்க. அன்னைக்குதான் இசையின் ஆக்கிரமிப்பு, இசையின் ஈர்ப்பு. ஏன்னா அவன் சொல்றான், இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான். எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குதுன்னா அது இசைதான். அந்த மருந்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான மருத்துவம் தான் எங்க அப்பா இளையராஜா. அது இந்த மனநல மருத்துவர் அவர் தயாரிச்ச படத்துல எல்லாத்திற்கும் குணநல மருத்துவராக இருக்கிற எங்க அப்பா இளையராஜா இசையமைச்சிருப்பது மிகப்பெரிய இது. சிறந்த படைப்பாளிகள். குறிப்பா என் தம்பி செலியனின் ஒளிப்பதிவு, அது இன்னொரு தடவை பாலுமேந்திரா அப்பா போய் ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன். அவ்வளவு சிறப்பா வந்திருக்குது.
இசை அது சொல்ல வேண்டியதில்லை, பாடல்களை நல்லா எங்கள் அப்பா இசையமைப்பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய பங்களிப்பு இன்னும் அஜயன் பாலாவுடைய மகன் படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அப்படிப்பட்ட மேதைகள் எல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய மன நிறைவு தருது, நம்பிக்கை தருது. படம் மிகச்சிறந்த வெற்றியடையும். என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இங்கே பங்கேற்றிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், பங்கேற்று பேசி சென்ற என்னுடைய தம்பி மிஸ்கின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், இந்த படத்திலே பங்கேற்று உழைத்த பெயர் சொல்லப்படாத என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும், குறிப்பாக மக்கள் தொடர்பாளர் ஆருயிர் இளவல் நிகில்முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும், தம்பி முனிஸ்காந்த் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த என் உயிருக்கு மேலான என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பொறுத்து கொண்டு திரையரங்கில் அனுமதி தந்த கமலா திரையரங்க உரிமையாளர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். வணக்கம்.